வந்துடுறோம். அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற? பின்ன இல்லையாம்மா, நான் கல்யாணம் கட்டிட்டு போக வேண்டிய வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா எனக்கு சோகமா இருக்காதா? என் மனசு கஷ்டப்படாதாம்மா? அம்மா சோகமா இருக்காதீங்கம்மா, அப்பாவுக்கு சீக்கிரம் நல்லாயிரும். இல்ல கோபால், இல்ல. இத்தனை நாளா நல்லா இருந்த மனுஷன் இப்ப மட்டும் அவருக்கு எதுக்கு இப்படி வந்தது? என்னால தாங்க முடியல கோபால், தாங்க முடியல. இல்லம்மா, அப்பாவுக்கு நல்லாயிருமா, நீங்க கவலைப்படாம இருந்தாதாம்மா எனக்கு ஆறுதலா இருக்கும். மாப்பிள்ள வாங்க மச்சான், வாங்க அக்கா. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்களுக்கு யார்டா தகவல் சொன்னது? நான் தாம்மா சொன்னேன். மாப்பிள்ள அப்பா எப்படி இருக்காரு? இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்பாவுக்கு? இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலீங்க அக்கா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரத்திலே அப்பா ரெடி ஆயிடுவாரு. யாருக்கு யாருமா அப்பா? இந்த மாதிரி உறவு முறையை வச்சுட்டு உண்மையில உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்களா? உங்க வீட்டுல பொண்ணை எப்ப எடுத்து பார்த்தனோ அப்ப இருந்தே எங்களுக்கு அபசகுடமாவே தான் நடந்துட்டு இருக்குது. டேய் கோபால், சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு யார்டா தகவல் சொன்னது? இது நீ வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதியாக்கு. மாப்பிள்ளையும் சத்தம் போடாதீங்க. நாங்க தகவல் தெரிஞ்சதையும் உடனே வந்துட்டோம். இந்த மாதிரி மாப்பிள்ளை பிள்ளைலாம் உண்மையில உறவு கொண்டாடுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளை நிச்சயம் பண்ணாதான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிருக்குது என் மனசுக்கு படுது. புரியுதுங்களா? உங்க வீட்டு சம்மதமே நான் ஆகாது, நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடுங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊரை கூட்டி நிச்சயமும் பண்ணிட்டோம். இப்படி பேசினா எப்படிமா? அப்படிதாம்மா பேசுவேன். என் குடும்பத்துல உங்க பொண்ணுக்கு தாலி பாக்கியோ இருக்கோ இல்லையோ, ஏன் உங்க பொண்ணு எங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும் நினைக்கலையே எல்லா அவசரங்களும் நடந்துட்டு இருக்குது. புரியுதாமா? அதனால தயவு செய்து நீங்க கிளம்புங்க. அம்மா என்னம்மா பேசுற? இதுக்கும் குற்றவாளிக்கு என்னம்மா சம்பந்தம்? டேய் நீ ரொம்ப வாங்கி கிடக்கிறடா. இப்போவே முடிவு பண்ணு. உனக்கு அம்மா முக்கியமா இல்ல அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சொத்து சோத்தை இழந்துட்டு நிக்கிறவன் நானு? அம்மா எதா இருந்தாலும் அப்பா நல்லா ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாமா? அவர் நல்லா ஆகணும்னா இவங்க இந்த உறவை முடிச்சுக்கிட்டா தானே முடியும். அவ்வளோ நல்ல ராசி உள்ள குடும்பம் தான் இது. தயவு செய்து விட்டு. அத்தை நீங்க ஏதோ பதற்றத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாங்களே. இதை பாருங்க, நான் கல்யாணம் மட்டும் வந்து வேணாம் சொல்லல. நிச்சயத்தப்பவே முடிச்ச பின்னாடியே என் புருஷனுக்கு இப்படி ஆகி போயிடுச்சு. அதுக்காக உங்க தங்கச்சி ராசி இல்லாத தங்கச்சியை எங்க வீட்டில் கட்டிட்டு வந்து வச்சுட்டு நான் காலத்துக்கு கஷ்டப்பட முடியாதுங்க. தயவு செய்து இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானம்மா, இன்னொரு பொண்ணோட மனநிலை உங்களுக்கு புரியாதாம்மா?